வணக்கம் நண்பர்களே. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் மோதும் 3வது ஒருநாள் போட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்றது. தோனியின் சொந்த ஊரில் நடக்கும் இந்த போட்டியை காண அவரது ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருந்தனர். ஆனால் தோனி சொற்ப ரன்களிலே ஆட்டமிழந்து அனைவருக்கும் ஏமாற்றம் அளித்தார். இதில் ரோஹித் சர்மா, சிக்கர் தவன், ராயுடு, தோனி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் சொதப்ப ஆஸ்திரேலிய அணி 32 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகள் முடிவில் இந்தியா 2, ஆஸ்திரேலியா 1 என இந்தியா முன்னிலை வைக்கிறது. இதற்கிடையே உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் மே மாதம் தொடங்கி ஜூலை வரை நடைபெற உள்ளது. இதற்காக ஒவ்வொரு அணியும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. இந்திய அணியும் அதற்கான வேலைகளில் ஈடுபட உள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் போட்டிகளில் தோனி பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதனை இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். உலகக்கோப்பைக்கு முன்னதாக ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பளிப்பதற்காக பிசிசிஐ இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 4 மற்றும் 5வது ஒருநாள் போட்டி இம்மாதம் 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த மாதிரி மேலும் பல கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.